கடவுள் மக்களின் வேதனங்களை ஒழிந்தால்தான் தீர்க்கப்பட்ட கட்டங்களும் தண்டனத்தை குழந்தை வரம் இல்லாத கடன்கள் காட்சிருக்கின்றாய குழந்தாய். எல்லாரும் பாருங்க, கண்டிப்பா அதை ஒன்று சொல்லணும். இங்க வந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், புத்திஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மத வேறுபாடுகள் என்று, மொழி வேறுபாடுகள் என்று எல்லாருமே இங்க வருவாங்க. ஆரம்பத்தில் நான் நம்பிக்கையில் இருந்து இங்க வந்த பிறகு எனக்கு ஒரு நல்ல மாற்றம். பிள்ளை வரம் இல்லாதவங்க வந்து பிள்ளை வரம் கேட்டு வந்து போவாங்க. தொட்டில் கட்டி வழிபட்டவங்க நிறைய பேருக்கு பிள்ளை வரம் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மட்டக்களப்பில் ஒரு கிராமப்புறம். தாந்தான்னு சொன்னாலே வந்து தெரியும் உங்களுக்கு, ஃபேமஸான ஒரு முருகன் ஆலயம் இருக்கிறது. ஸோ அந்த தாந்தா கிராம பகுதியை வந்து அண்டினது 40 வட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ 40 வட்டை மக்களடியூற்று அப்படிங்கிற ஒரு கிராம பகுதி. ஸோ அந்த ஏரியாவில் ரொம்ப விசேஷமான ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து கோயில்ன்றதை தாண்டி வந்து அவங்களோட பரம்பரையாக வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்த ஒரு சின்னதொரு புற்றை வச்சு மையமாக ஆரம்பித்த ஒரு கோயில்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஆலயத்தில் வந்து வாக்குகள் சொல்லுவாங்க. அதாவது தமிழர்களோட கலாச்சாரத்தை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து கிராமிய வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கிராமிய வழிபாட்டு முறையை மையப்படுத்தி இங்கே வந்து கலைகள் ஆடுவாங்க. அதாவது ஒவ்வொரு தெய்வங்களையும் வந்து தங்களுக்குள்ள அந்த ஒரு உருவை ஏற்றுக்கொண்டு வந்து அந்த கலைகள் ஆடுவாங்க. ஸோ அந்த ஒரு கலைகளை இங்கே ஆடுவாங்க. அந்த கலைகள் ஆடி அதன் மூலம் வந்துட்டு வாக்குகள் சொல்லுவாங்க. அதாவது கட்டு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, வாக்குகள் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தரோட வாழ்க்கையில் நடக்க போகிறது, நடந்தது, நடந்துக்கிட்டு இருக்கிறது, அப்படியான சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அண்ட் அதை தாண்டி மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும், கிராமிய வழிபாட்டை மையப்படுத்தி நிறைய ஆலயங்களில் பிள்ளை வரம் இல்லாதவங்க வந்து பிள்ளை வரம் கேட்டு வந்து போவாங்க. ஆலயங்களில் தொட்டிலெலாம் கட்டுவாங்க. அப்படி அந்த மரத்துகளில் அது இன்றைக்கி வரைக்கும் நைனாதீவில் இருக்கிற நாகபூசணி அம்மன் கோயிலில் கூட வந்துட்டு அந்த தொட்டிலெலாம் கட்டி வழிபடுவாங்க. அது உங்களுக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி பல ஆலயங்களில் அப்படி தொட்டில்கள் கட்டி வழிபடுவாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் தொட்டில் கட்டி வழிபட்டவங்க நிறைய பேருக்கு பிள்ளை வரம் கிடைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களோட நேர்த்தி நிறைவேறதுனால பல விஷயங்கள் வந்து இங்கே பண்ணியிருக்கிறதாகவும், இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஆலயத்திற்கு வரதாகவும் வந்து மற்ற மாவட்டங்களில் கூட இருந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மார்னிங் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ டைம் இப்போ தான் 8:30 9 o'clock வந்து ஆகுது. ஸோ இந்த டைமில் வந்து இனி நைட்டு 7 மணி வரைக்கும் இங்கே பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கும். ஸோ அவ்வளோ டைமுக்குள்ளே வந்து நிறைய ஊர்லேருந்து நிறைய மாவட்டங்கள்லேருந்து ஆட்கள் வந்து கொண்டிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், புத்திஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மத வேறுபாடுகளின்றி, மொழி வேறுபாடுகளின்றி எல்லாருமே இங்கே வருவாங்களாம். சொன்னால் அந்தளவுக்கு பேசப்படுற ஒரு ஆலயம் அப்படி சொல்லுவாங்க. ஒரு கிராமியப்புறத்தில் இருந்தாலும் கூட இது நாள் வரைக்கும் எந்த ஒரு மீடியாவினாலும் காட்டப்படவில்லை. காரணம் என்ன சொன்னால், இங்கே யார் வந்து வீடியோ பண்ணாலும் வீடியோவுக்கு அலோட்டே கிடையாது. நாங்களே கெஞ்சி கூத்தாடி தான் வந்துட்டு இங்கே பர்மிஷன் எடுத்துருக்கிறோம். என்ன சொன்னால், சில விஷயங்கள் வந்து எங்களுடைய வளர்ந்து வர சமுதாயத்திற்கு, இனி வளரப்போகிற அடுத்த சமுதாயம், அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு கிராமிய வழிபாடு என்று சொன்னாலே என்னன்றே தெரியாது, மூட நம்பிக்கை அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மை சொல்ல போனால் எனக்கு ஆன்மீகத்துக்குள்ள சின்ன சின்ன நம்பிக்கைகள் இருந்தாலும் அதை தாண்டி மற்ற சக்திகள் இருக்கா இல்லையான்னு சொல்லி பல கேள்விகள் இருக்குது. ஸோ அந்த கேள்விகளை தேடி ஒரு பயணம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எனக்கும் இதில் நம்பிக்கை வரணும், என்னை சூழ்ந்து இருக்கிற மற்ற சமுதாயத்திற்கும் இதை பற்றின நம்பிக்கைகள் வரலாமா இல்லாமல் இருக்கலாமான்றதை தாண்டி பல கேள்விகளுக்கான பதிலோட இன்றைக்கி இந்த ஒரு காணொலி தொடரப்போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்னென்னா வந்து இப்போ பூஜை நடந்துகிட்ருக்கு. விடிய காலையில் வந்து நிறைய ஏரியாக்கள் வந்து ரொம்ப தூரம் இருந்து டிராக்டர்லாம் வந்து இங்கே வந்துடுவாங்க. டிராக்டர், 3 அந்த வாகனங்கள் அப்படி வந்துடுவாங்க. ஸோ முன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு ஹனுமான் இருக்குது. ஸோ வந்து ஒரு
ஒவ்வொரு பீடம் நார்மலாக வந்து ஓலமட்டைகளால் தான் இந்த பீடத்தை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ ஹனுமானுக்கு வந்து இங்கே ஸ்பெஷல் பூஜை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்துட்டு பைரவருக்கான பீடம், அங்கே நரசிம்மருக்கான பீடம் அப்படின்னு சொல்லி தனித்தனி பீடம் வச்சுருக்காங்க. அங்கே சீலையெல்லாம் மறைச்சி வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த சீலையெல்லாம் மறைச்சி வச்சுருக்கிறதுக்குள்ளே தான் வந்து உள்ளேருந்து சாஸ்திரம் சொல்கிறத வந்து சொல்லுவாங்க. அது வெளியில் வந்துட்டு காட்டிக்கொள்ள மாட்டாங்க. தனித்தனியாக ஒவ்வொருத்தராக போய் உள்ளே போய் கேட்க வேண்டியதாக இருக்கும். ஒரு ஃபேமிலி எப்படி சொன்னால் அந்த ஒரு ஃபேமிலி போக முடியும். அப்படி இல்லை நான் வந்து தனித்தனியாக தான் வந்து போக வேண்டியதாக இருக்கும். ஓகே, மொத்தமாக இங்கே எத்தனை பீடம் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் முன்னால் இருந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எத்தனை பீடங்கள் ரீசெண்டாக நிறைய பேர் வந்து நிறைய கிராமங்கள்லேருந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கமையே தான் நாங்களும் வந்து ஒரு தடவை கேள்விப்பட்டு வந்து பார்த்துட்டு இவங்க கூடலாம் பேசிட்டு போயிருந்தோம். ஸோ நாங்கள் கூட வந்து எதிர்பார்க்கல இந்தளவுக்கு வந்துட்டு வருவாங்க அப்படி சொல்லி. இவங்களாம் வந்துட்டு விடியற்காலையில் ஏலியாக வந்தவங்களாம். ஆனால் இன்னும் நிறைய பக்தர்கள் வந்து இங்கே வருவாங்களாம். அந்தளவுக்கு நம்பிக்கை நிறைஞ்ச ஒரு இடமாக வந்து இது கருதப்படுது. ஆலயம் அப்படி சொல்லி பார்க்கிறது வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, நார்மலாக தெரியும் உங்களுக்கு. ஸோ மூலஸ்தானத்தோடு சேர்த்து வந்து இவ்வளவு தான், இந்த ஒரு அளவில் தான் இருக்குது.
இந்த அஜா அணிமருணங்கள் வந்தால் சந்தோஷமாக அம்மை நலையுணங்கள் பிடித்து இன்னிடங்களுக்குள் மக்களின் வேதனங்களை கூறி இந்த அஜா தீர்க்கப்பட்ட கட்டங்களும் சந்தோஷத்தை நல்லொன்று குணமண்டபடியால் குழந்தைக்கு அனுமதி கொடுத்துக்கின்ற நல்லொன்று குணமண்டபடியால் அனுமதி குழந்தை வரம் கேட்டு வந்த ஒரு குழந்தை இன்னும் யாரும் இருக்கையில குழந்தை வரம் கேட்டு வந்தார்கள்
வந்து பின்புறம் முந்து குலச்சோல் குழந்தை வரங்கள் உள்ளவர்களுக்கு வாக்கு விடுதலை முடித்து விட்டார். உள்ளடத்தில் திருமண காலம் முடிந்தும் காற்று கொண்டிருக்கும் குழந்தை வரம் இல்லாத கடங்கள் காத்திருக்கின்றாய குழந்தாய். காடி கொடுத்த வரம் இன்னிடத்தில் வைத்து இன்னொரு வரம் அன்முறு வரம் இருக்குவார். ஆத்தா கொடுத்த குழந்தைகளிலும் நம்பியிருந்தால் என் குழந்தையும் கொடுத்து ஆசை காணக்கூடியவளாக மாற்றம் செய்ய இப்போது படிச்சு பொன்கையில் குழந்தை ஒன்றை கத்தி வந்திருக்கின்ற சந்தோஷமாக என் குழந்தையை தூக்கி ஒன்று 3 முறை சுற்றி வந்து ஆத்தா வந்த குழந்தையில் என் குழந்தை ஒன்றுதான் என்று நினைத்து சந்தோஷம் செய்து இன்னொரு குழந்தை வரம் ஒன்று கிடைத்த குழந்தை ஒன்று வந்திருக்கு மாநிலா. ஒரு குழந்தை வரம் கிடைத்து ஒரு குழந்தை வந்திருக்கிறார். குழந்தை வரம் கிடைத்துடன் சொல்லி ஒரு குழந்தை வந்திருக்கு, ஆண் குழந்தை ஒன்று. எட்டின மாதம் ஆனிரா தான் நிலையங்கள் கொண்டிருந்தாலும் எவனம் வந்து குழந்தை கிடைத்தென்று கேள் குழந்தாய். தான் நிலை என் குட்டியா கிடைத்தென்று என்றிருந்ததா நம்பி மனம் உண்டு வேதனை இல்லாமல் இருக்கும் நிலவடம் கொண்ட எல்லா பரிகாரமும் செய்து பார்த்து ஒரு கடமை முடியவில்லை. தோஜகங்கள் நாகோஷம் செய்தார். எனக்கு கீழே வளங்கள் கொண்டு தருகையா குழந்தையை கொண்டு வாத்தாயமானியா அட்டியதா எனக்கு இப்போது தேவையில்லை. குழந்தையை காட்சி கண்டேன் கேட்டேன். குழந்தை கிடைத்தது காட்சி காட்டியா மாநிலா இன்னொன்று ஒண்ணு கேட்டு இப்ப ஏனும் கையில் தந்தா குழந்தை இதுதான் கொண்டு தெய்வமாற குழந்தைதான். காளிக்கு ஆடுகின்றவர் வரங்கேற்ற வளத்தில் கொண்ட பின்பு காளியை வெற்றி கொடுத்திருக்கின்றேன். இந்த புத்து கிளவி தவம் இருந்து வரம் என்பது கிடைப்பது போல் வரங்கள் உனக்கு அமைந்தால் போதுமென வாழ்ந்தார். நான் நிலை உன் வகுத்து உழுப்படங்கள் நிலையிருக்கின்றன. கருவடங்கள் முட்டையிடங்கள் எல்லாற்றையும் மேய்ந்த வடிவால் இருப்பதனால்தான் கருவங்கள் சிமையாத வடிவால் இருக்கின்றன. ஒன்று தங்கியது நிலை அழிந்தது. உங்கள் குழந்தாய் குழந்தை வரம் கேட்டு வரவனுக்கு தான் முதலிடம். தான் நிலைவரம் கொண்டு பின்பு இருக்கக்கூடிய கட்டம் கடிதொன்றவனுக்கு தான் முதலிடம் இந்த இடம். அது பின்புதான் மக்கள் வாக்கு. தான் நிலைவரம் கொண்டு பின்பு இருக்கக்கூடிய கட்டத்தின் நிலையா இருந்தால் இன்னும் 5 மட்டும் இருந்து வந்திருப்பா என்றார். தோளில் தூக்கி வைத்து நெஞ்சை கிழித்திருப்பேன். மயில் இல்லாத வடிவாதான் உன்னை வைத்திருக்கின்ற. மயிலிடம் இருந்திருந்தால் எந்த ஒரு கப்பம் சொல்லியும் கேட்டிருக்க மணந்து பேச்சு. தான் அரசனே கால்கள் வைத்து தான் அவன் குடலை புடிஞ்செடுத்த நான் மாநிலம். உன் மூற்றோர்கள் உன்னிடம் கூறவில்லையா? உள்ளத்தில் ஒரு மயிலால் தப்புனாய். மயிர் மட்டும் இருந்திருந்தால் பெற்ற குழந்தையும் பார்க்க மாட்டேன். குழந்தை தன்னுடன் கேட்டு உன்னுடைய வரங்கள் நிலை வளர்த்து நான் காணக்கூடிய கட்டம் மறுபிறவி கேட்ட குழந்தை தான் இந்த இடத்தில் காட்டினேன். இந்த இருக்குவா பெண் குழந்தைக்கு பின்பு மறு குழந்தை தான் கேட்டால் கொடுத்தேன். ஆண் குழந்தை கொடுத்தேன். இதே போல 8 குழந்தை வளர்த்து கொடுத்து உனக்கு அந்த வளர்த்து நான் தந்த ஆத்தாக்கி நடத்த என்ன கடமை செய்வாய்? பூச்சி குணம் இருக்கு குழந்தைக்கு பால் வெள்ளம் குறைத்து கொடுக்கச்சோல். நினைவடம் கொண்டு எல்லா பாலும் கொடுப்பதா?
பூஜ்ய குணம் நிலையிற்கு குழந்தைக்கு பாட்டு நிலை செய் என்றும் தான் கொண்ட பின் இருப்பது போல நான் தாண்டி நிலவளத்தில் காணக்கூடியவள் அந்த குத்துக்களை என்று சொல்வது நான் தான். உன்னை இன்ன வைத்தவள் நான் தான். மறு பிறவி தந்தவள் நான் தான் குழந்தாய். ஆத்தாவை கண்டது என்பதுதான் நிலையத்தில் கொண்டு இன்னும் வளர வளர என்னுடன் சந்தோஷமாக வாழ வருவாய். தான் காளியிட குழந்தை தான் என்றிருந்தாலும் காளியாக நடனம் முடிய வேண்டும் அல்லவா? தான் கொண்ட பின்பம் என்றும் எப்போதும் பலம் கொண்டவளாக வாழ்ந்தென்றும் சந்தோஷம் இருப்பாய் குழந்தாய். இடம் இழந்து போய் கண்டத்தை காணக்கூடியதும் மனதின் பாரமும் ஒரு பக்கம் குழந்தையில பாரம், ஒரு பக்கம் தான் நோயின் பாரங்களும் தலையில் உதைப்பதிலும் என்னை பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து வெளியில இருந்து தான் வந்து இங்கே வரும் பக்தர்களுக்கான அந்த ஒரு இந்த எப்படி சொல்கிற வாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு வாக்கு வந்து சொல்லப்பட்டது. அவன் வந்துட்டு கொஞ்ச நேரத்தினால வந்துட்டு வளர்ச்சி சீலைகளினால், அதாவது வந்து துணிகளால் வந்து மறைக்கப்பட்ட அந்த ஒரு கூட்டுக்குள்ளே வந்து போனாங்க. அதுக்கான காரணம் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா வந்து உள்ளே இருந்து அவங்களுக்கான வாக்குகளை வந்து சொல்லுவாங்க. ஒரு கணம் நானும் வந்து பயந்துட்டேன். என்னென்னு சொன்னால் வந்து திடீரென்னு வந்து நம்மளை பிடிச்சு கூப்பிட்டு சொன்னது வந்து ஒரு மாதிரியாக போயிட்டுது. முன்னாடி வந்து இங்கே இருக்கிறவங்கள்ட்ட தான் நாங்கள் பர்மிஷன் கேட்டிருந்தோம். பட் வந்து உண்மையிலே கலை ஆடுறது அப்படிங்கிறது வந்துட்டு தமிழ் பாரம்பரிய கிராமிய வழிபாட்டோட ஒட்டி இணைஞ்சது ஒன்று. ஸோ வந்து அவங்க சாதாரணமாக இருக்கிறதுக்கும் கலை வந்து ஒருத்தங்கள் வந்து ஆடுறதுக்குமான வித்தியாசங்கள் நிறையவே இருக்குது. ஸோ கலை வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளான அந்த பேசப்படும் வார்த்தைகள், அதாவது தமிழ் வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ யாருக்கிட்டையுமே வந்து இல்லாத ஒரு பைந்தமிழ் வார்த்தைகள் பிரயோகங்கள் தான் வரும். ஸோ அந்த ஒரு வார்த்தைகள் யாராலுமே வந்து பேச முடியாது. திரைப்படத்தில் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க பைந்தமிழில் வந்து பாவிக்கிறது. ஸோ அப்படி ஒரு தமிழில் தான் பேசுவாங்க. அந்த ஒரு வாக்குகள் சொல்லும்போது நீங்களே நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அதாவது இந்த மாவட்டம் தாண்டி வெளி மாவட்டம் பக்கத்தில் இருக்க அம்பாறை மாவட்டங்களில் கூட இருந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ அதுதான் வியக்கத்தக்க ஒன்றதாக இருக்குது. அண்ட் அது தாண்டி வேறு மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அண்ட் இங்கே வந்து தாங்கள் வந்து இங்கே இருக்கிற அந்த ஒரு சாமியினால் அருள் பெற்று இன்றைக்கி வாழ்க்கையில் மேல்நிலையில் இருக்கிறவங்க யார் யார் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்கக்கிட்ட நம்ம இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உண்மையில் நாங்களாம் வந்து ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணும்போது வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட்டாக இருக்கலாம். ஸோ இங்கே பல நாட்களாக வந்து உண்மையில் அருள் கிடைச்சி வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட சார்பிலையும் ஒரு விஷயங்களை நம்ம வந்து கேட்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ காலமாக இங்கே வாரீங்க, உங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றம்லாம் ஏற்பட்டிருக்கு? ஆமாம், நான் இங்கே ஒரு 2 வருஷமாக வந்து கொண்டிருக்கேன். எங்கள் ஆரம்பத்தில் நான் இல்லை நம்பிக்கையில் இருந்து இங்கே வந்த பிறகு எனக்கு ஒரு நல்ல மாற்றம். இங்கே எனக்கு கொடுத்த வாக்குகள் எல்லாம் எனக்கு நல்லா நிறைவேறிட்டு, இந்த வாக்குகள் இன்றைக்கு நிறைவேறி அவருக்கு இன்றைக்கு சந்தோஷமா பூசத்தட்டோட நாங்கள் ஒரு இன்றைக்கு ஒரு தடங்கள் இருந்தது. அந்த தடங்கள் நீக்கிறதுக்காக இங்கே ஒரு பரிகாரம், அந்த தடங்கள் எனக்கு சரி வந்து அதை இன்றைக்கு பரிகாரத்துக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அது வாக்கு எனக்கு வாக்கா சொன்னது, அந்த வாக்கு நிறைவேறி இன்றைக்கு நான் இங்கே வந்திருக்கேன். உங்களோட சொந்த ஊர் வந்து பெரிய போகிறதுக்கு ஆனால் இருக்கிறது மட்டக்களப்பு. அவ்வளோ தூரம் எல்லாம் இருந்து இங்கே வாரீங்க? நம்ம வந்து வருவாங்க நிறைய பேர். இந்த நான் போன வாட்டி வந்ததுக்குள்ள திருவோணமலை, இந்த மாத்தினங்கள், முஸ்லீம் மக்கள், அடுத்த சிங்கள மக்கள் இங்கே நான் எல்லாரும் பாருங்க. கண்டிப்பாக அதை ஒன்று சொல்லணும். இங்கே வந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அண்ட் வந்துட்டு புத்திசம்னு சொல்லி எல்லாருமே வந்து மத வேறுபாடுகள் என்று வருவாங்க. ஆனால் வந்து கொட்டும் மழை, இப்போ மழை கூட பெஞ்சிட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து மதிய பூஜை கூட வந்துட்டு இருக்காங்க. நைட்டு 7 மணி வரைக்கும் வந்து நிறைய பூஜைகள் வந்திருக்கு. ஸோ வந்து உண்மையில் நீங்கள் நம்பக்கூடிய பல விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு. எனக்கு நான் இறைவன் தான், எனக்கு வேற நான் யார் மனிதர்களே இல்லை. எனக்கு இங்கே வந்த ஒரு சரியான மாற்றங்கள், எனக்கு நல்ல எல்லாமே எல்லாம் நல்ல நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு நான் சந்தோஷமா அவர் கொடுத்த வாக்குறுதி எனக்கு நல்ல நிறைய, அந்த வாக்குறுதி இன்றைக்கு அவர்கிட்ட அதை நிவர்த்தி செய்து எனக்கு தந்ததுக்கு இன்றைக்கு அவருக்கு ஒரு பூசத்தட்டோட நான் வந்து இன்றைக்கு வாக்கு வந்திருக்கேன். நகர்ப்புறங்களில் இந்த கிராமிய வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நிறைய பேர் வந்து மறந்து போறாங்க. ஸோ வந்து இதை வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? இல்லை, அப்படி மூட நம்பிக்கை என்றால் மூட நம்பிக்கை தான். ஆனால் நமக்குள்ளே சில இதுகளை நாங்கள் வளர்த்துக் கொள்ளணும். எங்களுக்குள்ள உண்மையில இறைவன் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். இது வந்து நாங்கள் போய் அது நிறைய விஷயங்கள் எனக்கு இங்கே வந்த பிறகு நடந்திருக்கு. வாங்க இப்படி சில கடவுள் நம்பிக்கை எல்லாம் அவங்க இருக்கலாம். ஆனா இங்க ஒரு வந்து பாருங்க, நம்பிக்கை கண்டிப்பா எனக்கும் லைட்டா சில நம்பிக்கைகள் வந்து கொண்டிருக்கு. அதனாலதான் அந்த கேள்வியில இருக்கிறேன். ஓகே, உண்மையில உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.
தமிழரோட கலாச்சார ரீதியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாலே கிராமிய வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமானது ஒன்று. ஸோ அந்த ஒரு கிராமிய வழிபாட்டை மையமாக கொண்டு தான் வந்து இந்த கலையாடுறது அப்படிங்கிறது வந்துட்டு சிறப்பிக்கப்படும். ஸோ இங்கே வந்து 5 முகங்களில் வந்து கலையாடப்படுறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று வந்துட்டு பேச்சிக்கு, அப்புறம் வந்துட்டு ஹனுமான் அண்டு சுடல வைரவர் அண்ட் அதே மாதிரி இன்னும் 2 முகங்கள் வந்து சொன்னாங்க, எனக்கு சரியாக வந்து ஞாபகம் இல்லாமல் இருக்குது. ஸோ 5 முகங்களில் வந்துட்டு கலையாடுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக வந்து குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது. இப்போ வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்னு சொன்னால் செவ்வாய், அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு பூரணிகள், அப்படியான நாட்களில் மட்டும்தான் வந்து இந்த விசேட பூஜைகள் வந்து இங்கே இடம்பெறும். ஸோ அந்த நாட்களில் தான் கலையாடி ஒவ்வொருத்தங்களுக்குமான வாக்குகள் வந்து சொல்லப்படும். ஸோ லாஸ்ட்டாக வந்து இறுதியில் வந்துட்டு கலையாடி அந்த வாக்கு சொல்கிற இடம் வந்துட்டு இந்த இடம்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்துட்டு இது வந்துட்டு சுடல வைரவர் அப்படி சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவிலலாம் கால வைரவர் அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே வந்துட்டு சுடல வைரவர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இறுதியாக இரவு
7 மணியை போல் வந்து இந்த சுடலை வைரவர் இருக்கிற இந்த இடத்துல வந்து கலையாடி வாக்குகள் சொல்லப்படும். ஸோ வந்து நம்ம அது வரைக்கும் இருக்க போகிறது கிடையாதுன்னு சொன்னால் ரொம்ப டைம். நம்ம மார்னிங் நாங்கள் வந்தது வந்துட்டு 8:30 9 o'clock போல் நாங்கள் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 3:30 ஆகுது. ஸோ அது வரைக்கும் நின்னோம். பயங்கர மழை அடித்து இப்போ தான் ஓஞ்சிருக்குது. ஸோ அந்த டைமில் கூட வந்துட்டு காலையில் வந்தவங்க கூட கேட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரே முடிவில் இருந்து இப்போ நிறைய பேர் வந்து கேட்டுட்டாங்க. இன்னும் பாதி பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ காலையில் ஏழியாக வந்து சொன்னால் எவ்வளோ வேகமாக வருமோ அவ்வளோ வேகமாக வந்து இங்கே டோக்கன் நம்பர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இங்கே டோக்கன் கொடுத்துக்கொள்வாங்க. அந்த டோக்கன் படி தான் வந்து இங்கே வந்துட்டு ஒருத்தவங்களும் வாக்குகளை கேட்டுக்கொள்வாங்கன்னு சொன்னால் ஒருத்தர்களுக்கும் வந்து இடையில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஒருத்தர் முந்தி ஒருத்தர் பிந்தி வந்து அப்படி சொல்லி. ஸோ அதனால் டோக்கன் படி தான் ஒவ்வொருத்தரும் போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் வெளியில் வந்து கலையாடும்போது சப்போஸ் அவரோட கண்ணில், அதாவது கலையாடுறவங்களோட கண்ணில் யாராச்சும் தென்பட்டால் அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு டோக்கன் நம்பர் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கான வாக்குகள் அந்த இடத்துல வந்து சொல்லிக் கொள்வாங்க. மற்றவங்களுக்குலாம் வந்துட்டு உள்ள அந்த மறைப்பை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, வளைச்சி துணி கட்டி ஒரு அரைமாயிறு மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே வச்சு தான் வந்து மற்றவங்களுக்கான வாக்கெல்லாம் வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த இடம் தான் வந்துட்டு சுடலை வைரவர். ஸோ இதில் இரவு நேரத்தில் வந்து இறுதியாக கலையாடி வாக்கு சொல்லப்படுற இடம். ஸோ நாங்கள் அது வரைக்கும் நிற்க போகிறதில்ல அப்படிங்கிறதுனால நாங்கள் இன்னொரு நாளைக்கு முடிஞ்சால் இரவு நேரத்தில் இங்கே எப்படி கலையாடி வாக்கு, அதாவது ஒவ்வொருத்தருக்குமான அந்த வாக்குகள் வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து விடை பெற்று செல்ல போகிறேன். வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள். உண்மையில் ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து சில பேர் வந்து நம்புவாங்க, பல பேர் வந்து நம்ப மாட்டாங்க. நிறைய பேர் வந்து அதை மூட நம்பிக்கை அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் நம்புகிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கு வரைக்கும் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போ எனக்கு சப்போஸ் எனக்கு இப்போ நம்பிக்கை எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நான் நம்பும் வரைக்கும் இப்போ ஒருத்தங்க சொன்னாலாம் நான் நம்ப மாட்டேன். அனுபவ ரீதியில் தான் நான் வச்சுக்கொள்ளும். அண்மையில் நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை பார்க்கும்போது தான் சின்ன சின்ன நம்பிக்கைகள் வந்து நம்மளுக்குள்ளே ஊடுருவுது. காரணம் அந்தந்த இடத்துக்கு போகும்போது அந்தந்த சம்பவங்களை நேரடியாக நம்மளோட கண்மூலம் பார்க்கும்போது தான் அது நம்மளால் நம்பக்கூடியதாக வந்து இருக்கும். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையில் அவங்க நிறைய சம்பவங்களை வந்துட்டு, அதாவது நேர்த்தியாக இங்கே சொல்லப்பட்டு அது நிறைவேறி இருக்கிறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நீங்களும் ஆன்மீக வழியில் ஈடுபடுறவங்களா இருந்தால் இப்படியான ஆன்மீகம்ன்றதை தாண்டி இது வந்துட்டு உண்மையில் தமிழரோட மரபில் இருக்கிற கிராமிய வழிபாட்டு முறை. ஸோ வந்து இப்படியான சில சம்பவங்களை நீங்களும் நம்பினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து பார்க்கலாம். அண்ட் வந்து எப்படி கான்டாக்ட் பண்ணி எங்கள் தம்பி எப்படி போய் சேர்றது அப்படி சொல்லலாம் வந்து நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடியவங்களோட கான்டாக்ட் நம்பரை வந்து நாங்கள் டிஸ்பிளேயில் உங்களுக்கு காண்பிக்கிறோம். ஸோ இதன் மூலம் வந்துட்டு இங்கே கால் பண்ணி அவங்களோட தொடர்பு கொண்டு கொள்ளலாம். அதாவது வீடியோ பார்த்தோம், வீடியோ மூலம் தான் நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கிறோம் அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க எல்லா சொல்யூஷனுமே உங்களுக்கு சொல்லிக் கொள்வாங்க. அதன் பிரகாரம் நீங்கள் வந்து சேரலாம். அண்ட் அப்படி இல்லையா, எங்களோட சேனல் நம்பர் எங்களோட சேனலில் வந்துட்டு இருக்குது. ஸோ அதன் மூலம் கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்களை கண்டெக்ட் பண்ணாலும் நாங்கள் அவங்களோட நம்பரை உங்களுக்கு நாங்கள் டைரெக்டாக வந்து கொடுத்துக்கொள்வோம். ஓகே. அண்ட் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்களா இருந்தால் ஸோ இந்த ஒரு வீடியோவை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே.